பாபா படம் நடிச்சிட்டு இருக்காரு. பாபா படம் தான் சரியாக போலி இப்போ. அந்த படம் நடிச்சிட்டு இருக்காரு. எங்கள் கொக்கோ கோலா கம்பெனியில் ஷூட்டிங் பர்மனெண்ட் செட்டு போட்டு இவருக்கெல்லாம் கேரவேனுக்கு பதில் அப்போ வந்து கேரியர்ஸ் இருக்குல்ல, ஆமாம், லோடிங் பண்ணுறது, அதை கொண்டாந்து நிறுத்தி ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் எல்லா நடிகர்களும் அதில் தான் ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொரு கேரவனாக இருக்கும். கேரவன் கிடையாது, பட் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், யாரும் பப்ளிக்கில் எல்லாம் உள்ளே வரக்கூடாது, கொண்டு வரணும் அப்படின்னு பெரிய ஹெவி விஷயங்கள். அப்போ திடீர்னு நான் செங்கல்பட்டு எங்கேயோ பாண்டிச்சேரியோ மீட்டிங் போகிறேன். என்னை கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டாங்க. அப்போ அம்மா தான் சிஎம். சொல்லுங்கள் மேடம், என்ன ரஜினி சார் ஷூட்டிங் கொக்கோ கோலா கம்பெனியில் அங்கே வந்து ஏதோ நம்ம கட்சிக்காரங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்களாம் நீங்கள் தானே எம்எல்ஏ? ஆமாங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொன்னாங்க. மேடம் சொன்னாங்க. சார் நான் இருக்கேன் சார், விட்னஸ்ஸு, இன்னும் நான் தான் உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதில் போனேன். உள்ளே போகும்போது இந்த இது ஸ்டாப்பேஜெலாம் இருந்தது. பட் நம்மளை என் மொத்த பத்திரம் உள்ளே விட்றான். உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னே அப்போ துரைன்னு அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், பாவம் ஐ டோன்ட் நோ, அவர் வந்தார். அப்போ ஜெயராம் வந்து இவரோட ரஜினி சார் கூடவே இருக்காப்புல, ஜெயராம் தெரியும், ஜெயராம் இருந்தோடனே நான் இறங்கினேன். நான் தான் அந்த ஏரியா எம்எல்ஏ. அது தெரியாது, இந்த ஷூட்டிங் ஆளுங்களுக்கு அது தெரியாது, நான் ஏரியா எம்எல்ஏன்றது தெரியாது. அவங்க அப்படி பார்த்தாங்க, சார் ராதாரவின்னு பெரிய ஆக்டர், அவர் வராரு, அவர் எதுக்கும் வராருன்னு தெரியும். வந்தோடனே ரஜினி சார் எங்கன்னு கேட்டேன். இங்கே இருக்காருன்னு காமிச்சாங்க. போனேன். அப்புறம் மாடியில் போய் உட்காந்தோம். இல்லை சார் அம்மா அனுப்பிச்சாங்க என்ன டுசே, எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனையும் வராது, நீங்கள் ஃப்ரீயாக நடிச்சிக்கலாம், இங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் ஃபார் யூ, இப்படிலாம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம்.